வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MS வேர்ட்ல ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். அது என்ன ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபுல்லா ஒரு பேராகிராஃப் நம்ம வந்து டைப் பண்ணி வச்சிருக்கோம், இல்லை ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணி வச்சிருக்கோம், இல்லை ஒரு லெட்டர் டைப் பண்ணி வச்சிருக்கோம். ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அந்த பேஜில் நம்ம டைப் பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப அதில் எனக்கு பர்டிகுலரா ஒரு வேர்டை சர்ச் பண்ணி எடுக்கணும். அப்புறம் அந்த வேர்டுக்கு பதிலா இன்னொரு வேர்டை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்றோம், அப்புறம் அந்த வேர்டுக்கு பதிலா புதுசா ஒரு வேர்டை சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப அதை வந்து ரீப்ளேஸ் பண்றோம். இது MS வேர்ட்ல வந்து இது நம்ம அதிகமா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு வேர்ட் நம்ம டாக்குமெண்ட் டைப் பண்ணிடுவோம், நான் அதில் பர்டிகுலராக இந்த பேர் ஏதாச்சும் ஒரு சேர்த்துருக்கமா அப்படிங்கிறத சர்ச் பண்ணோம் அப்படிங்கிறப்ப அப்போ ஃபைண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து ஸ்பெல்லிங் நம்ம சேஞ்ச் பண்ண ஒரு 100 பேஜ் நம்ம டைப் பண்ணிட்டு வந்துட்டோம், ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் வந்து சேஞ்ச் பண்ணி அடிச்சிட்டோம் நம்ம மாற்றி ஒரு பேருக்கு. அப்போ அந்த பேருக்கு வந்து நம்ம கரெக்டான ஸ்பெல்லிங்கை வந்து எல்லாத்துலேயும் போய் நம்ம சர்ச் பண்ணி மாற்றிட்டு இருக்க முடியாது, போய் மேனுவலாக நம்ம வந்து மாற்றிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ அதுதான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் வந்து ஆல்ரெடி நான் டைப் பண்ணி ரெடியாக இருக்கு இங்கே. ஸோ இதில் தான் இப்போ நான் எப்படி நான் ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்ணுறது அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஓகே வாங்க. இப்போ எனக்கு ஃபைண்டுங்கிற ஆப்ஷன்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹோம் மெனுல லாஸ்ட் கார்னர்ல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டு ரீப்ளேஸ் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபைண்டு ரீப்ளேஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்ண போறேன். ஸோ நான் இந்த இடத்துல போய் ஃபைண்டுங்கிறத கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+F அதை கிளிக் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல கீயை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இந்த சைடு வந்துடும். இதுல எனக்கு என்ன நான் கேட்கணும்னா, என்ன வேர்டை எனக்கு இங்க ஃபைண்ட் பண்ணுமோ சர்ச் பண்ணுமோ அந்த வேர்டை வந்து நான் இங்க டைப் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, நான் இப்ப வேர்ட் அப்படிங்கறத நான் வந்து சர்ச் பண்ண போறேன். அந்த வேர்டு எங்க இருக்கு அப்படின்னு சர்ச் பண்றேன். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச்சை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ல எந்த இடத்துல இருக்குங்கிறது இங்க வந்துடும். வேர்ட்லாம் எங்கெங்க இருக்குன்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிக்குது பாருங்க. வேர்டு அப்படிங்கிற ஒரு வேர்டு எந்த இடத்துல எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருச்சா. இதுதான் ஃபைண்ட். ஓகே, நமக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த வேர்ட் அப்படிங்கிற வேர்டை எடுத்துட்டு வேற வேர்டை ஏதாச்சும் நீங்க சேர்க்கணும், வேற லெட்டர் வேற லைன் எதுவும் நீங்க சேர்க்கணும் அப்படின்னா எவ்வளவு லைன்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு என்ன ஆப்ஷன் போகணும் அப்படின்னா, ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம போகணும். ரீப்ளேஸ் அப்படிங்கிறது, இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கறத நம்ம இங்கேயே கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா Ctrl+H கொடுத்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் வேர்டு வந்துடும். இந்த ரீப்ளேஸ கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரியான ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு போட்டு ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று வந்துடும். இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போறோம். இதுலயே கூட ஃபைண்டும் வந்துடும், எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், ஃபைண்ட் ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்ணியாச்சு. இந்த வேர்டு அப்படிங்கிற ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்றோம். இப்போ இதுல ரீப்ளேஸ், இந்த வேர்டுக்கு பதிலாக எனக்கு என்ன வேணுங்கிறத இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேர்ட் அப்படிங்கறத வந்து இப்போ ஸ்மால் லெட்டர்ல இருக்கு, இது எனக்கு கேபிட்டல் லெட்டர்ல வேணும். அப்படிங்கிறப்ப கேபிட்டல் லெட்டர்ல கூட நம்ம இங்க டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிக்கிட்டு ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இந்த ரீப்ளேஸ கொடுக்கலாம். இப்ப பாருங்க, நான் ரீப்ளேஸ் கொடுக்கறப்ப இந்த வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு பாருங்க. மாறிடுச்சா? இதே ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் வேர்டுன்னு இருக்கோ அது எல்லாத்தையும் போய் நமக்கு சேஞ்ச் பண்ணிடும். பட் அப்படி நீங்க கொடுக்க வேணாம், ஒவ்வொரு வேர்டா போய் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் அடுத்து உங்களுக்கு காமிக்குது இந்த இடத்துல வேணும். ஸோ இதை நான் ரீப்ளேஸ் பண்றேன். ஏன் நான் ஒவ்வொரு வேர்டா போய் நீங்க போய் செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல சில இடத்துல நமக்கு அந்த வேர்டு தேவைப்படலாம். ஸோ இது இந்த இடத்த எனக்கு விட்டுட்டு எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போனா நெக்ஸ்ட் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு வந்துடும். இதே நான் ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓவராலா எந்தெந்த இடத்துல எல்லாம் வேர்டுங்கிற ஒரு லைன் ஸ்டார்ட் ஆனாலே
அந்த இடத்துல எல்லாத்துலயும் போய் அது வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். சோ நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொன்னா செக் பண்ணி ரீப்ளேஸ் கொடுக்கிறோம். ஓகேவா? we are finished searching the document. இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா எல்லாத்தையும் சர்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு அப்படிங்கறத சொல்லியாச்சு. ஓகேவா? ஜஸ்ட் இப்போ இதை ஓகே பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல நான் ஸ்மால் லெட்டர்ல வேர்டு இருந்துச்சோ அது எல்லாமே என்னவா மாறிட்டு நமக்கு கேபிட்டல் லெட்டர்ல வேணும்னு கொடுத்தோம், மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ இதே மாதிரி என்ன வேர்ட்னாலும் நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா ஹோம்ல ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இருக்கு இல்லையா, இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீபோர்ட்ல கண்ட்ரோல் F அப்படின்னா ஃபைண்ட், கண்ட்ரோல் H அப்படின்னா நமக்கு ரீப்ளேஸ் பட்டன் வந்துடும். ஓகேவா? வந்துருச்சா? ஸோ இந்த ஆப்ஷனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ங்கிறது உங்களுக்கு பேசிக்கா உள்ளதுதான். இதை நீங்க நிறைய டாக்குமெண்ட் டைப் பண்றதுக்குலாம் நிறைய இடத்துல நீங்க வந்து யூஸ் பண்ணி வேர்ட்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் எம்எஸ் வேர்ட்ல டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல கேளுங்க, அதை வீடியோவா போடுறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். என்ன டாபிக்ல வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோஸை போடுவோம். ஓகேவா? தேங்க்யூ.